வணக்கம். ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீ யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புக் ரெக்கமெண்டேஷனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு அகத்திய பெருமானது. ரொம்ப ரகசியங்கள் ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாரு. அதாவது ரகசியங்களை பரிபாசி இல்லாமல் நான் அதாவது வெளியாகி சொன்னேன் அப்படிம்பார். அதாவது அந்த மாதிரி புக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி புக்கு தான். பார்த்திங்கன்னா அகத்தியர் 6 எழுத்து அந்தாதி அப்படிங்கிற புக்குங்க. இது பார்த்திங்கன்னா அந்தரங்க தீட்சாவிதின்னு இதுக்கு பேர். அகத்தியர் 6 எழுத்து அந்தாதி அந்தரங்க தீட்சாவிதி. அதுக்கு பேர்லேயே பார்த்துங்க 6 எழுத்து அந்தாதின்னு பார்த்திங்கன்னா இந்த 6 சக்கரங்களை பற்றினது. 6 எழுத்துன்னு பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாயங்கிற 6 எழுத்து. இதில் பார்த்திங்கன்னா அந்தரங்க தீட்சாவிதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட்டு, அதாவது சீக்ரெட்டான தீட்சையுடைய ரூல்ஸ். அதாவது அந்தரங்க தீட்சைனே பார்த்திங்கன்னா உள்ளே என்ன சொல்கிறாருங்கிறத அடுத்த பாடலில் பார்க்கலாம். இந்த புக்கை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பார்த்திங்கன்னா அந்தரங்க தீட்சைங்கிறது பார்த்திங்கன்னா தீட்சைங்கிறது இங்கே இந்த நூலில் அகத்தியர் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே நமக்குள்ளே நடக்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. வெளியே அவங்ககிட்டையும் போய் நெத்தியில் தொட்டு வாங்கிறது, வேறங்க தொட்டு வாங்குறதுங்கிறதே பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கே முதல் தீட்சை புரியலன்னு அர்த்தம். தீட்சையே புரியாத முட்டாள் தான் பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு கொடுத்துட்ருப்பான். எந்த குருமார்களும் பார்த்திங்கன்னா தொட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த உண்மையான குருமார்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கொடுக்க முடியும். அவங்க நினச்சாலே யாருக்கு வேணால் கொடுக்க முடியும். இப்போ அகத்தியர் நூல் மூலம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி அதாவது முருகப்பெருமான் நினச்சாலும் சித்தர்கள் நினச்சாலும் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் அவங்க நினச்சாலே ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். இது ஒருத்தன் தொட்டு தான் கொடுக்குறான்னு சொல்கிறானே ஃப்ராடு. அவனுக்கு முதல் தெரியல, தீட்சைன்னா அவனுக்கு தெரியல. அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. இந்த நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகத்தியர் அந்தரங்க தீட்சாவிதி 6 எழுத்து அந்தாதி. செமையான விஷயங்களும் இருக்குது. முடிஞ்ச அளவு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன புக் தான், ஆனால் வாங்கி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட ரகசியங்களுக்கு உண்டான விளக்கம் இருக்குது, நிறையா இருக்குது. இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு புரியாத நூல்கள்லாம் கூட புரியும். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு டிக்ஷனரி மாதிரி உங்களுக்கு ஒரு 100 புக்கு படிக்கிறதுக்கு உண்டான விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் இது நல்லா. இதை படிச்சிங்கனாவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக வாங்கி படிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தாமரை நூலகம் தான், எல்லாமே ஓலைச்சுவடி தான். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். அடுத்த பதிவுக்கு போவோம். அகத்தியர் அந்தரங்க தீட்சாவிதி பார்த்திங்கன்னா அதாவது அவருடைய ஃபஸ்ட் லைனே பாருங்கள். ஜோதியனும் மனோன்மணியை தியானம் செய்து அப்படிங்கிறது. ஜோதியனும் மனோன்மணி தாய். மனோன்மணி தாயே அந்த ஜோதி தான். அந்த ஜோதி தரிசனம் தான் பார்த்திங்கன்னா பீனியிலிருந்து அந்த பீனியல் மூலம் ஓப்பன் ஆனி வர்ற அந்த வெளிச்சம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒளி தான் பார்த்திங்கன்னா தீப ஒளி தான் பார்த்திங்கன்னா மனோன்மணி தாய். மனோன்மணிங்கிறதே பார்த்திங்கன்னா அந்த ஜோதிங்கிறார். ஜோதியனும் மனோன்மணியை தியானம் செய்து அப்படிங்கிறார். இதிலேயே விளக்கம் கொடுத்துருவார். ஜோதினா மனோன்மணி தாயி அப்படின்னு. இவனுக்கு இந்த வாழை குழந்தைன்னு வச்சுட்டு சின்ன ஒரு 3 வயசு குழந்தை குட்டிச்சாதனாட்ட படம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மாலை போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இவங்க கற்பனைகளுக்கு கண்ட படத்தை வச்சுட்டு வா வா வாழை பின்னேன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. பாருங்கள், அந்த காப்பு பாடல் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த காப்பு போடுறாரு. இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்துருங்க. சுகமான அந்தரங்க தீட்சை பாட ஆதியனும் கணபதி வல்லவையும் காப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது இந்த அந்தரங்க தீட்சைங்கிற நூலை பாடுறதுக்காக கணபதி வல்லவையும் காப்பு, பிரம்மன் சரஸ்வதி காப்பு, மாலுடனே லட்சுமி, ருத்ரன் ருத்ரி, மகேஸ்வரன் மகேஸ்வரி, சதாசிவன் மனோன்மணி எல்லா சக்கரத்தையும் சொல்லிட்டு வர்றார். அத்தனை சக்கரத்தையும் அத்தனை சக்கரத்தில் இருக்கிற தெய்வங்களை இருக்கிறவங்கள சொல்லி வணங்குறாரு, காப்பு போடுறாரு. ரவிமதியும் சுலினையும் காப்பு, மகத்தான வேதியர்தம் பாதம் காப்புங்கிறார். வேதியர்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சொல்கிறாரு. வேதியர்னா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அவருடைய பாதம் காப்பு. 4 வேதம் அந்தம் காப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மேலவர்கள் மேலேயும் காப்பு போட்டு சித்தர்கள் மேலேயும் போட்டு இந்த யோகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் காப்பாக போடுறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா எல்லா சித்தர் நூல்களும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காப்பு பாடல் இருக்கும். அது அவங்களுடைய குருமார்கள், அவங்க காலாங்கிநாதர் ஆகட்டும், போகர் காலாங்கிநாதர், முருகப்பெருமான், அவங்களுக்கு விநாயகர் மேலே காப்பு. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களும் பார்த்திங்கன்னா இப்படி காப்பு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்களுடைய குருநாதர்கள், அவங்களுக்கு பாதம் போட்டுட்டா பார்த்திங்கன்னா ஒரு எந்த சித்தர் பாடலாக தான் இருக்குது. அவங்களுடைய குருநாதர், அவங்களுடைய தெய்வங்கள், அதாவது அவங்க வணங்க வேண்டிய சக்கரங்கள் எல்லாமே அவங்க முன்னோடிகள் எல்லாத்தையும் வணங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த நூலையை ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ப்ரொசீஜராகவே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா
இப்போ இருக்கிற திருட்டு குருமார்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நான் சொல்கிறது ஒரு 100-200 வருஷமாக இருக்கிறவங்களாம் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பார்த்தீங்கன்னா எவனுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேலவர்கள் காப்பு போடவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு முருகப்பெருமான் மேலே காப்போ, அகத்தியர் மேலே ஒரு காப்போ, சித்தர்கள் மேலே காப்போ, 18 சித்தர்கள் போற்றியோ எந்த பாட்டு இருக்காது. எடுத்தோடனே இவனுடைய மத்தால் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நான் அதை பிடுங்கினேன், அதை பண்ணேன், நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன், நான் பார்க்கும்போதே இப்படி பிறந்தேன், இந்த மாதிரி இதில் இந்த ஒரே விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு ஒன்றும் அகங்காரம் முடியல, இவனுக்கு தானுங்கிற திமிரில் இருக்கானுங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும். இப்போ அகத்தியர் எழுதுறாருன்னா அவர் எவ்வளோ தூரம் பணிஞ்சிருக்காருன்னு பாருங்க. வேதியோன் பாதம் காப்புங்கிறார், அவர் சிவபெருமான் பாதம் காப்புங்கிறார். அப்போ முருகப்பெருமான் பாதம் காப்புங்காரு, உங்களுக்கு விநாயகர் பாதம் காப்பும்பாரு. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொசீஜராக வருவாங்க. இதுதான் மெத்தட், ஒரிஜினல் மெத்தட், சித்தர்களுடைய மெத்தட் இதுதான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல் இல்லைனாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது அறகுறைன்னு வச்சுக்கலாம். அது எவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட குருமாராக இருந்தாலும் சரி, எத்தனை நூல் எழுதியிருந்தாலும் சரி, அவன் ஒரு அறகுறை, அதாவது தான்கிற அகங்காரத்தில் சுற்றுறான்னு இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். அது அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா எல்லா நூல்களையும் எல்லா இடத்துலையும் பாருங்கள், எந்த ஒரு சாப்டர் எடுத்திங்கனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ காப்பு போடுவாங்க, போற்றி போடுவாங்க. மேலவர்களை போட்டோன்னு அவங்களுடைய சீனியர்ஸை மதிப்பாங்க. அவங்க சமகாலத்தவர் அகத்தியரே பார்த்தீங்கன்னா போகர் போற்றிருப்பார், போகர் அகத்தியர் போற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசில் அவ்வளோ சரணாகதியும் அவ்வளோ தூரம் தான்ங்கிறது இல்லை. மெயினாக அகங்காரம் ஒரு துளியோடு இல்லை, எல்லார் மேலேயும் அந்த உண்மையான பட்டு அன்பு இருந்தது, அந்த பதிவு இருந்தது. நீங்கள் இவங்க சொல்கிறாலாம் பாருங்கள், இந்த அன்பு பரிவுலாம் பேசுவாங்க. அன்பு பரிவு அப்படியே ஊறுதும்பானுங்க, கேட்டால் அப்படியே எங்களுக்கு தயவுமானுங்க. ஆனால் எங்கேயாவது மேலவர்களை பற்றி பேசியிருக்காங்கன்னு பாருங்கள், நிறையா இவங்களாம் சீனியர் தானே, இவங்களுக்கு சீனியர் தானே, ஆனால் பேச சொல்லுங்கள், எவனும் பேச மாட்டான். இவங்களுடைய திருட்டுத்தனத்தை விற்கணும். அப்போ உடனே என்ன நினச்சிக்கானுங்கன்னா, நமக்கு பெரிய அறிவு வந்துருச்சு, நான் பெரிய பிடுங்கி அப்படியே மேலேருந்து எனக்கு தனியாக வருது அப்படின்ட்டு அப்படியே இவனுக்கு பிறக்கும் போதே இவனுக்கு கையில் எழுத்தணியோடு பிறந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவனுங்களாம் எங்கே போய் சேருவானுங்கன்னா, கொண்டு போய் ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவங்க என்ன ஞானத்துக்குள்ளே என்ன பேசினாலும் சரி, எத்தனை வருஷம் பேசினாலும் சரி, இவனுக்கு வாழ்க்கையை குப்பையை பண்ணி போடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுறோன்னு குப்பையாக தான் போகும். அதை ஃபாலோ பண்ணாலும் வேஸ்ட்டு தான், அது பின்னால் வரணும் வேஸ்ட்டு தான். உண்மையான மேலவர்கள் நூல்கள் இப்படித்தான் இருக்குது, இதெல்லாம் சாட்சி. அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி அவங்க முடிக்கிறாங்க, எல்லாமே அருமையாக இருக்குது. நீங்கள் சித்தர் நூல்கள் மாதிரி ஒரு தெளிவாக, ஒரு எளிமையாக, உண்மையாக இந்த நூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் சுய போராட்டம் தான். இப்போ அவனுங்களை இப்போ கதை எழுத வேண்டியதான், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன், ஒன்றும் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. அதனால் பாருங்கள், இது பாருங்கள், உகாரம் என்ற நாதமடா சக்தி காப்புங்கிறார். உகாரம் என்ற நாதம், இந்த அகார உகாரத்துல இது அருமையாக விளக்கம் கொடுத்துருப்பார். உங்களுக்கு எதாவது புரியல, அகார உகாரம் வருது, குழப்பமாக இருக்குது, அவனுக்கு இந்த சித்தவத்தை குரூப் வளர்றானுங்க, வள்ளலார் குரூப் ஒரு குரூப் வளர்றானுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த புக்கை வாங்குங்க, அந்தரங்க தீட்சா விதி வாங்கி படித்து பாருங்கள், செமையாக இருக்குது, தெளிவாக இருக்குது. உகாரம் அகத்தியருக்கு மேலே இவனுக்கு கிடையாது, அகத்தியருக்கு மேலே இவனுக்கு ஒரு பெரிய அறிவாளி கிடையாது. பாருங்கள், உகாரம் என்ற நாதமடா சக்தி காப்பு. உகாரம்னாவே சக்தி, நாதம். இது போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த சித்த யோகி பார்த்தீங்கன்னா அகாரத்தை உகாரத்தை மாற்றி சொல்கிறான்னு சொல்லியிருந்தார். அகாரங்கிறது நம்ம சக்தின்னு தான் சொல்லியிருந்தோம், உகாரங்கிறது சிவம்னு சொல்லியிருந்தோம். இங்கே அகத்தியர் மாற்றி சொல்கிறாருன்னு ஒரு பாட்டை படித்தார். இப்போ இங்கேயும் சொல்லியிருக்காரு, அகத்தியர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உகாரம் என்ற நாதமடா சக்தி காப்பு, உறுதியுள்ள அகாரமடா சிவமே காப்பு. உறுதியுள்ள அகாரமடா சிவமே காப்பு. இது ஃபஸ்ட்டு, அதாவது மூணாவது பாட்டுங்க, மூணாவது பாட்டு, ஆமாம் மூணாவது பாட்டு, நாலாவது பாட்டில் இருக்குது. எடுத்தோன்னே சிகாரம் என்ற ஜோதியடா வாழை காப்பு. சிகாரம் என்ற ஜோதி, அந்த சூடு தான் பார்த்தீங்கன்னா வாழை, அந்த வாழை காப்பு. சிவசிவா மகாரம் என்ற மௌனம் காப்பு. மகாரம் என்ற மௌனம்ங்கிறது பீனியல். பீனியல் நின்னோம்னா மௌனம், மௌனங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீனியில் போய் நின்றுட்டோம்னா எல்லாம் மூணு ஒன்று சேர்ந்துரு. அகார உகாரம் மகாரத்து கூட சேர்ந்து எல்லாம் டோட்டலாக அது இடகலை பிங்களை எல்லாம் சேர்ந்து நிற்கும். அதுதான் டோட்டல் மௌனம். மனசும் அடங்கி நிற்கும், அதுதான் மௌனம். மௌனம் காப்பு அப்படிங்கிறாரு. ஆதிகுரு வேதியதம் பாதம் போற்றி அருள் பெருகும் கேசரியை பூசை பண்ணி ஜோதியனும் அந்தரங்க தீட்சை பாட அப்படிங்கிறார். சூப்பராக சொல்கிறார். அதாவது ஆதிகுரு வேதியதம் பாதம் போற்றி, ஆதிகுருங்கிற சிவனுடைய பாதம் போற்றி. அப்போ என்ன நிறைய டவுட் கேட்பாங்க, ஆதிகுருன்னா இப்போ சிவனையே பாடுறாரு, இப்போ சிவனை மோசம்னு சொல்கிறாரு, முருகன் சொல்கிறாங்க. அதுக்காக அப்படி எடுத்துக்கூடாது. இவர் சீனியர், சிவபெருமான் சீனியர். சிவபெருமான் இவங்க எல்லாத்துக்கும் முன்னோர், எல்லாத்துக்குமே. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் வரும்போதே
பவர்ஃபுல்லான ஆளுகளில் கைலாய பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. சித்தர்களாகட்டும் இவங்களாகட்டும் சிவபெருமானாகட்டும் கைலாய பரம்பரைங்கிறாங்க. அப்போ டெவலப்டு ஸ்பீசிஸ், அதாவது மனித இனத்திலேயே ஹையஸ்ட் லெவலில் டெவலப் ஆகிட்டு இங்கே வந்து இந்த பூமியில் வந்து இருக்கிறாங்க. அப்போ ஏலியன் கணக்கு தான் பார்க்க போனீங்கன்னா அதாவது இவங்கள வந்து டெவலப்பான ஸ்பீசிஸ் கைலாய பரம்பரை. அப்போ மேலோர்கள் வானோர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவர்கள்ங்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா பவர்ஸும் நம்மளை விடவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க, டெவலப் ஆகி வர்றாங்க. அதே இதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அந்த நூல்கள் தான் அந்த பாடத்தை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி ஆகலாங்கிறத சித்தர்கள் சொல்கிறது, அவங்க அனுபவத்தை கொடுக்குறாங்க. அப்போ இதில் வந்து சிவபெருமான் ஏன் வந்து திட்டுறாரு முருகன் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து தனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். சிவபெருமான் ஆகட்டும் விஷ்ணுவாகட்டும் இந்த மும்மூர்த்திகள் 3 பேர் ஏன் திட்டுறாங்கன்னா பலகாரம் திட்டுவார். ஏன்னா இது வந்து உண்மையான தெய்வம் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது மக்களுக்கு இந்த மனித குலத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும், இவங்க நம்மளை தான் கும்பிடணும் அப்படிங்கிறது அவங்களோட மெத்தட், அதாவது அவங்களுடைய ஈகோ. அப்போ தான்ங்கிறது அங்கே வந்துடுது. அதை உடைக்கிறது இவங்க நம்ம முருகப்பெருமானாகட்டும் அகத்தியராகட்டும் சித்தர்களாகட்டும் அதை ஓப்பன் பண்ணி விட்டு நேரடியான தெய்வம் வந்து எங்கேயோ இருக்குது, நீங்கள் இடையில் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் சொல்கிறார். அப்போ பூரணம் ஒன்றே தெய்வம், பரம்பொருளே தெய்வம் அப்படின்னு சொல்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, தெய்வம்ங்கிறது எல்லாத்தையும் படைச்சிருக்குது. இவங்க சிவபெருமானுக்கு கூட இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிவபெருமான அந்த லெவல் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் படைச்சி இத்தனை பிரபஞ்சம் முழுவதும் படைச்சது தான் நம்மளுக்கு தெய்வம், இவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். நான் சாமி கிடையாது, நானும் உங்களை போல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் என்னை போல் ஆகலான்னு சொல்லுவார். அப்போ சித்தர்களுடைய வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித குலத்தை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போகிறத இவங்க இதுக்கு நூல் எழுதி வச்சுருக்காங்க. தங்களை போலவே இந்த மனித குலம் எல்லாருமே மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. அது நல்லவனு கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பரிபாசி வச்சுருக்காங்க. அதனால் சிவனுடைய பார்த்திங்கன்னா சிவனுடைய நூல் எதுவுமே இருக்காது. சிவனுடைய நூலோ விஷ்ணுவுடைய நூலோ பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, எந்த டெக்னிக்ஸும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்க கற்றுது வித்தை வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களாம் எப்படி வந்தாங்கன்னா தானாகவே அந்த கைலாய பரம்பரையில் வந்தவங்க. முருகப்பெருமான் ஆகிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டெவலப் ஆனவங்க. அப்போ அவங்க வந்து இங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, இந்த மனித குலத்துக்கு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அதெல்லாம் ஜெயிச்சாச்சு. சிவபெருமானோ விஷ்ணுவோ இந்த மும்மூர்த்தி பிரம்மாவோ ஒருத்தர் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள தாண்டியாச்சுருங்க. அதாவது போகரே தாண்டி வந்துட்டார். போகரே பார்த்திங்கன்னா சிவபெருமானில் மீறி போயாச்சு, அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு போகர். அப்போ முருகப்பெருமான் கேட்கவே வேண்டாம், டோட்டல் கண்ட்ரோல் வச்சுருக்கார். முருகப்பெருமான் இந்த பூமி ஃபுல்லாகவே கண்ட்ரோல் எடுத்திருக்கார். இந்த பூமி மட்டும் கிடையாது, எங்கும் நிறைந்தேன் நானேம்பார். இந்த பூமியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கண்ட்ரோல் தான். அது நிறைய உங்களுக்கு ரகசியங்கள் இருக்குது. அது வந்து எல்லா மதத்துக்கூட கனெக்டான வரும். அதாவது இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் அத்தனையிலும் வந்து கனெக்ஷன் இருக்குது முருகப்பெருமானுக்கு. அது ஃபுல்லாகவே ரகசியங்கள் தான், தேவ ரகசியங்கள். அது வந்து படித்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நூல் படிக்கிறவங்களுக்கு அந்த விளக்கம் தெரியும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது உணர வைப்பாங்க. அதனால் முருகப்பெருமானை மீறி கலியுக வரதன். இப்போ இந்த கலியுகத்துக்கு அவர் தான் வந்து ஸ்ட்ராங்கு. கலியுக தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். இந்த சித்தர் நெறியில் போகணும், ஆன்மீகத்தில் போகணும்னா முருகனை தவிர்த்து வழி கிடையாது. சிவபெருமான் முன்னால் போனீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள், அவ்வளோதான். சிவபெருமான் முன்னால் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைவீர்கள். ஏமாற்றப்படுவீர்கள்னு சொல்ல முடியாது, நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. இப்போ நம்ம டெல்லியில் வந்து படுத்துருக்கு பார்த்தீங்களா, இப்போ பாதி பேர் யோசனை பண்ணுவோம்ல, இது அத்தனை டான்ஸ் ஆடிச்சு, இன்னும் இன்ஜினியரிங் பண்ணிச்சு, அப்புறம் என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டுச்சு, அப்புறம் என்னென்னமோ நாய் மாதிரியெல்லாம் மூச்சு விட்டுச்சு, அப்புறம் பாதரசத்தை திங்குது, பாம்பு வசத்தை தின்னுது, என்னென்னமோ பண்ணிச்சு, எல்லா வித்தையும் காட்டுது. அது எல்லாமே விற்றுருக்குது, சஞ்சி விற்கிது, என்னென்னமோ விற்றுருக்குது. அப்புறம் எதுக்கு போய் இங்கே வந்து டெல்லியில் வந்துட்டு மண்டையில் ஓட்ட போடுறாங்க? இதுதான் நடக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. சித்தர்களை பிடிச்சிங்கன்னா தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். இவங்க வந்து இப்போ யார் ஏமாற்றிட்டு இருக்காங்க? இந்த பெரிய தாடி வந்து சிவபெருமான் தான் ஏமாற்றிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அதான் முருகப்பெருமான் சொல்ல வர்றது அதுதான். அவர் சுப்பிரமணியன் ஞானம் படிச்சிங்கன்னா தெளிவாக கொடுத்துருவார். இவங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு மனிதனை வந்து ஞானம் அடைய வைக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு மனிதனை வந்து ஒரு தெய்வத்தை உணர வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்து தெய்வத்தை உணரணும்னா இவங்க யாரும் தேவையில்லை அப்படிங்கிற, இவங்களால ஆகாது அப்படிங்கிற, இவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிற. அப்போ இவங்களுக்கு என்ன அதிகாரங்கிறது? இவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நீ தெய்வத்தை அடையிறக்கோ தெய்வத்தை உணர்றக்கோ இவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நீ உட்காந்து இந்த ப்ராக்டிஸை பண்ணு, பயிற்சி பண்ணு, இதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணு, நீ தானாக வந்து தெய்வம் வந்து உனக்கு துணை இருக்கு அப்படிங்கிற முருகப்பெருமான். அப்போ அது அவ்வளோ கூட ஒரு தெளிவு விடுவார். சுப்பிரமணிய ஞானத்தில் அவ்வளோ தெளிவு இருக்குது. அப்போது
இப்போ இது பின்னால் போய் டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கால்வாசி பேர் குழம்பியிருப்பான். முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக குழம்பியிருக்கும். உண்மையான தேடல் இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் குழப்பமாயிருக்கு. அப்போ இதுதான் வந்து இங்கே வெள்ளிங்கிரி கதை. இப்போ இதில் பார்ப்போம். பாருங்க, ஆதிகுரு வேதியர்த்தம் பாதம் போற்றி அருள் பெருகும் கேசரியை பூசை பண்ணி. கேசரியை பூசை பண்ணின்னு கேசரிங்கிறது இந்த இடம் புருவமதி. அதாவது புருவமதினா உங்களுக்கு உள்ளுக்குள்ள கருவறை, அதாவது தாளமஸ் ஏரியா. கேசரியை பூசை பண்ணி ஜோதியனும் அந்தரங்க தீட்சை பாட. ஜோதியனும் அந்தரங்க தீட்சை, அந்தரங்க தீட்சையே ஜோதி தரிசனம் தான். புரிஞ்சுங்களா? இந்த ஒளியை பார்க்கறது தான் அந்தரங்க தீட்சைங்கிறது. அதுக்குண்டான பயிற்சி முறை தான் இதில் வந்து சீக்கிரட்டாக சொல்லியிருக்காரு. எடுத்து பாருங்க. மானாக்கேல் அந்தரங்க தீட்சை நீயும் மார்க்கமுடன் அந்தி சந்தி பார் என்றாரே அப்படிங்கிறார். அதாவது மானாக்கேல், மாணவனை, அதாவது மாணவனை கேளு, அந்தரங்க தீட்சை நீயும் அந்தரங்க தீட்சையை மார்க்கமுடன் அந்தி சந்தி பார் என்றாரே அப்படிங்கிறார். இந்த ஒளி தீட்சைங்கிற இந்த ஒளி, அதாவது ஒளியை பார்க்குற பயிற்சி வந்து அந்தி சந்தி பார் என்றாரே அப்படிங்கிறார். அந்தி சந்தின்னா காலையிலையும் மாலையிலையும் பார்க்க சொல்கிறாரு. இது 2 நேரம், காலை மாலை 2 நேரம் பாருங்க, இந்த ப்ராக்டிஸை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நேரான அந்தரங்க தீட்சை பார்த்து, நேரான அந்தரங்க தீட்சை நல்லா பார்த்துங்க. இதுலேயும் கூட ஒரு, அதாவது ரகசியமாக தான் கொடுத்துருக்காரு, ஆனால் நம்மளுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பரிபாஷை கொடுத்தாரு. நேரான அந்தரங்க தீட்சை பார்த்து. நேரான அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் சுழுமுனை. கீழிருந்து மேல் நோக்கி நேரான பாதை பார்த்தீங்கன்னா சுழுமுனை பாதை. ஆறாதாரத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த பாதை பார்த்தீங்கன்னா சுழுமுனை. முதுகெலும்பு நடுவில் இருக்கிற இந்த நேரான அந்தரங்க தீட்சை பார்த்து, இந்த நேரான பாதையின் மூலம் ஒளியை பார்த்து நிச்சயமாய் அஷ்டாங்க யோகம் பார்க்கிறேன். இதுதான் ரகசியம். நிச்சயமாய் அஷ்டாங்க யோகம் பார்க்கிறேன். இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, ஏம நேம ஆசனம் பிராணாயம், அது கிடையாது. இது வந்து சித்தர்களுடைய ரகசிய பயிற்சி. இது நம்ம கிளாஸில் தான் இருக்குது. பார்த்துங்க. வேறு யாருக்கு சொல்லித்தர மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இங்கேருந்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அகத்தியர் நூல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்ரெட்டான ப்ராக்டிஸு. இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் வந்து எந்த இடத்துலையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். எல்லாமே வந்து அதாவது குழப்பி வச்சுருப்பார். நம்மளை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணி தான் அதை புரிய வைப்பார். அதனால் இந்த அஷ்டாங்க யோகம் பார்க்கில் சார் என்ற பொதிகைமலை சார்புக்குள்ளே, சார் என்ற பொதிகைமலை சார்புக்குள்ளே, பொதிகைமலைனா வெளியே இருக்கிறதா அகத்தியரோட மலைங்கிறாங்க, கிடையாது. பொதிகைமலைங்கிறது நம்ம சகசிராரம். பொதிகைமலை சார்புக்குள்ளே சார்ந்திருந்த தபோதனர்கள் தாமே கூடி மேரு என்ற பொதிகைகளை, மேரு என்ற பொதிகைதனில் முடிமேல் வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திட்டார்கள் அப்படிங்கிற. அதாவது அகத்தியர் வர்றார். பொதிகைமலை சார்புக்குள்ளே சார்ந்திருந்த தபோதனர்கள். தபோதனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸை தான் சொல்கிறார். தபோதனர்கள் தாமே கூடி மேரென்ற பொதிகைதனில் முடிமேல் வந்து, இந்த தபோதனர்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸு, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சேர்ந்து பொதிகைமலை மேலே மேரு என்ற பொதிகை, மேருன்னு இப்போ சொல்கிறது பார்த்தீங்களா, பொதிகைங்கிறது மேருங்கிறது பார்த்தீங்கன்னா சகசிரார்த்தா சொல்கிறாரு. முடிமேல் வந்து மேலே வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திட்டார்கள் அப்படிங்கிற அகத்தீஸ்வரர். அந்த அகத்திங்கிற பாதத்தை எல்லாம் அங்கே வந்து ஒன்று சேர்ந்துச்சு, என்னுடைய பாதத்தை பணிந்திட்டார்கள் அப்படிங்கிறாரு. உள்ளத்தில் தன்னொழிவு போலே நீயும், அதாவது உள்ளத்தில் இருக்கிற தன்னொழிவு. தன்னொழிவுங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒளி, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒளி, அதாவது கண்ணை முன்னே நமக்குள்ளே தெரிகிற ஒளி பார்த்திங்கன்னா அந்த உயிர் சக்தியிலான அந்த ஒளி பார்த்திங்கன்னா அந்த ஒளியை போலே நீயும் உண்மையுடன் அந்தரங்க பூஜை பண்ணு அப்படிங்கிறார். அந்த ஒளியை போல உண்மையுடன் அந்தரங்க பூஜை பண்ணு அப்படிங்கிறார். மறுபடியும் ப்ராக்டிஸ் தான் சொல்கிறாரு. அந்தரங்க பூஜைங்கிறது அதாவது இதையும் கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறது புரிஞ்சுக்க தப்பாக நினச்சிக்குவாங்க. அந்தரங்க பூஜைன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் பூஜை இருக்க மாட்டேங்குது, மணி ஆட்டிட்டு இருட்டுக்குள்ளே நைட்டில் உட்காந்து பண்ணுறதாட்டுருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. டோட்டலாக அது வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டாங்க, இந்த புக்கு சுத்தமாக புரியாது. அந்த லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இந்த புக்கு புரியாது. பூஜைனாவே அது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்க பூஜைனாவே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறானுங்க, பூ மாலை மைண்டு போட்டுட்டு வெடி கத்த வேண்டியதுக்கு வந்துட்டு வாழ் கத்த வேண்டியது, அவ்வளோதான். இது கிடையாது. அந்தரங்க பூஜைங்கிறது உள்ளுக்குள்ளதான். அதே சீக்ரெட்னு சொல்கிறாரு, சீக்ரெட்டான பூஜைன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், தன்னொழிவு, அந்த ஒளியை பார்க்குறது தான் அந்தரங்க பூஜை. நம்ம உள்ளே இருக்கிற ஒளி போல் நம்ம உள்ள அந்த ஒளியை பார்க்குறது தான். பார்த்திங்கன்னா பண்ணப்பா அந்தரங்க பூஜை பண்ணி பதிவான தீட்சை விதி அறிந்து கொள்ளு. அந்தரங்க பூஜை பண்ணி வந்து இந்த சீக்ரெட் பூஜை பண்ணி உள்ளே பண்ணுற சீக்ரெட் பூஜையினால் பதிவான தீட்சை விதி அறிந்து கொள்ளு. தீட்சையோட ரூல்ஸு, பதிவான தீட்சை. அப்போ அந்த உறுதியான அந்த தீட்சை விதியை தெரிந்து கொள்ளு. என்னப்பா புலத்தீனே மறந்திடாதே, இகபர சாதனம் முழுவதும் இதிலே சித்தி. பாருங்க, என்னப்பா புலத்தீன்னு சொல்கிறாரு. புலஸ்தியருக்கு வந்து அகத்தியர் சொல்கிறாரு,
இது வந்து இகபர சாதனம் முழுவதும் இதிலே சித்திங்கிற எல்லா விஷயம் இதில் வந்து உனக்கு கிடைக்கும். அதாவது இங்கே உலகியல் வாழ்க்கையாகட்டும், அந்த ஞான வாழ்க்கையாகட்டும், அதுக்கு தேவையான அத்தனை விஷயம் இதில் சித்தியாகும். முன்னப்பா சொன்ன சாஸ்திரங்கள் எல்லாம் முன்பின்னாய் தோணாமல் சொல்லி வைத்தேன். இந்த இடத்துல ரகசியத்தை உடைக்கிறாரு பாருங்க. முன்னப்பா சொன்ன சாஸ்திரங்கள் எல்லாம், இதுக்கு முன்னால் நான் சொன்ன சாஸ்திரம் எல்லாம் அகத்திய சொல்கிறார். நான் எழுதி வச்ச நூல்கள் சாஸ்திரம் எல்லாம் முன்பின்னாய் தோணாமல் சொல்லி வைத்தேன் இல்லை. அப்போ பாருங்கள் அவங்களுடைய நடை சொல்கிறாங்க பாருங்க, எப்படி அவங்களோட மெத்தடை முன்பின்னாய் தோணாமல், அதாவது முன்னு பின்னு புரியாத அளவுக்கு நாங்கள் வந்து சொல்லி வச்சுருக்கிறோம், உங்களுக்கு வந்து குழப்பி வச்சுருக்கிறோன்னு சொல்கிறாரு. அர்த்தம் அதுதான். கண்ணப்பா கண்மணியே இந்த நூலில் காட்டினேன் மேற்கு தீபமாச்சு அப்படிங்கிறார். அப்போ கண்ணப்பா கண்மணியே இந்த நூலில் வந்து அதாவது என்னன்னா உங்களுக்கு ஒரு மலை மேலே வச்ச விளக்கு போல தெளிவாக இருக்குன்னு அப்படிங்கிறார். மேல் அதாவது மேற்கு தீபமாச்சுங்கிறார். காட்டினேன் மேற்கு தீபம், அதாவது மலை மேலே இருக்கிற விளக்கு மாதிரி அவ்வளவு பிரகாசமாக உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த நூலில் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆச்சப்பா மேற்கு தீபம் போலே அரகரா அந்தரங்க தீச்சைவாரு நீச்சப்பா கடினம் என்று மலைக்க வேண்டாம். சூப்பர் சொல்கிறாரு. கடினம்னு மலைக்காத, அப்போ இது கஷ்டம்னு அர்த்தம். இது வந்து கடினம்னு நீ பயந்துக்காத. நீ நேர்மையுள்ள முறைபாகம் கைபாகங்கள் பாச்சப்பா வெகுதெளிவு இந்நூல் போலே பகராது முன் சொன்ன சாஸ்திரங்கள். சூப்பராக சொல்லிட்டார். அதாவது முறைபாகம் கைபாகங்கள் இதோட மெத்தட்ஸு, இது எப்படி என்னென்ன இந்த பயிற்சிகள் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்நூல் போலே தெளிவாக இந்த நூல் போல இதுக்கு முன்னால் சாஸ்திரங்களோ இதுக்கு முன்னால் சொன்ன நூல்களோ உங்களுக்கு சொல்லாது. காச்சப்பா இந்நூலை பதனம் பண்ணி கனகமுடன் சிவயோகம் கருவாய்ப்பாரு அப்படிங்கிறார். காச்சப்பா இந்நூலை பதனம் பண்ணி இந்நூலை பத்திரமா வச்சுருக்கா. இந்த நூலை வந்து சேஃப்டியாக வச்சு பயிற்சி. காச்சப்பானாவே பார்த்தீங்கன்னா வாசியோகம் தான். கனகமுடன் சிவயோகம் கருவாய்ப்பாரு அப்படிங்கிறார். கனகமுடன் சிவயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து சக்தி. கனகம்னா பார்த்தீங்கன்னா விந்து சக்தி. இந்த இதோட சிவயோகம் கருவாய்ப்பாருங்கிறது அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியமான விஷயங்கிறது. சிவயோகம் தான் ரொம்ப முக்கியம், வாசியோகம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. இதில் வந்து புரியாதவங்க என்ன பண்ணுங்க, எதுவும் வேண்டாம் வாசியோகம் வேண்டாம் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. எந்த சித்தராக வாசியோகம் வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு பாருங்கள், சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சுற்றி அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. வாசிங்கிறதே உங்களுக்கு புரியாமல் இருக்கும். பாருங்க சிவயோகம் கருவாய்ப்பாரு, சிவயோகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க. தான் என்ற சூட்சமனா விந்து நாதம் தனையறிந்து நாதமுடன் விந்து சேர்ந்து கோன் என்ற குருவர்களால் அங்குதித்தும் கொண்டெழுந்து மடபதியும் என்ன சொல்வேன். ஊன் என்ற மடபதிக்கு உறுதியான உண்மையுள்ள அக்னியும் வாயுவும் கூடி தேன் என்ற ஜீவாத்மா பரமாத்மாவை சென்றிருந்து ஆதாரமானவர் பாறை அப்படிங்கிற. அதாவது விந்துநாதம், அதாவது தான் என்ற சூட்சம். அந்த சீக்ரெட் சூட்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விந்துநாதம் தான். தனையறிந்து நாதமுடன் விந்து சேர்ந்து. தனை அறிந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனை அறிந்துன்னு சொன்னாலும் இந்த மாதிரி வார்த்தையை பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் வந்து விஷயம் உள்ளது. சும்மா அதை நான் படிச்சுட்டு போயிடுவோம். தனை அறிந்துன்னு பார்த்தீங்கன்னா தனை அறியறதே பீனியல் தான். அந்த பீனியலில் போய் நீங்கள் நின்னால் மட்டும்தான் தான் நின்ற இடம், தானாகி நின்ற இடம் அதுதான். தானாகி நின்ற இடம் அதுதான். தன் நிலைங்கிறதும் அதுதான். பார்த்தீங்கன்னா பீனியலோட இடம் அங்கே நின்னால் மட்டும்தான். அப்போ தனை அறிந்துன்னா பீனியல் நின்று நாதமுடன் விந்து சேர்ந்து. அப்போ இந்த ரெண்டும் அகார உகாரம் சேர்ந்து போன குருவர்களால் அங்குதித்து மடவதியின் என்ன சொல்வீங்க. அதாவது இந்த அக்னியும் வாயுவும் கூடி தேனென்ற ஜீவாத்மா பரமாத்மாவை, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்னியும் வாயும் சேர்ந்து, அக்னி சக்தியும் வாயுவும் கூடித்தான் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பாரப்பா ஆதாரம் ஆராதாரம் பதிவான ஆதாரம் பரத்துக்குள்ளே அப்படிங்கிறது. இந்த ஆதாரம் பார்த்து பதிவான ஆதாரம் பரத்துக்குள்ளே நேரப்பா அக்னிதான் ஜீவாத்மாவை திருப்பி சொல்றாரு. அக்னிதான் ஜீவாத்மா. அக்னி சக்தி தான் பார்த்தீங்கன்னா ஜீவாத்மன் அப்படிங்கிற இந்த உயிர் சக்தியே இருக்குது. நிறைந்து நின்ற அதுதான் பரமாத்மா. இந்த அக்னி போய் நிறைஞ்சு இந்த மேலே சகஸ்தாரம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பதிங்கிற பரத்துள்ளே நிறைந்து பரமாத்மாவை இருக்குது அப்படிங்கிற. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது உடனே வெளியே போயிடுவாங்க. பரம்னாவே இவனுக்கு வந்து தலைக்கு வெளியே தான் பேசுகிறாங்க. இந்த திருட்டுசாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரம்னா எங்கேயே மேலே இருக்குது, உடனே மேலே போயிடுவாங்க. இந்த நம்ம குரூப் இவனுங்க இந்த புகழேந்தி குரூப்பு. இந்த புகழேந்தி குரூப் பார்த்தீங்கன்னா அண்டம்னா அங்கேயாமா, பிண்டம்னா இங்கேயாமா. அது அண்டம்னா மேலே இருக்குதாமா, பிண்டம்னா வந்து உடம்பாமா. இது புரிய வர இது எத்தனை கோடி வருஷம்னு இவனுக்கு புரிய போகிறதில்ல. இது புரிய வரைக்கும் இவனுக்கு இது விட்டு போட்டு கம்முன்னு பண்ணினே இல்லை. இந்த வேலையை செய்ய வேண்டியதே இல்லை.
இந்த இந்த ஞான புக்குக்கும் திருமறைகளையும் படிக்கிறது விட்டு போட்டு கம்முனு பண்ணிக்கினி மேய்க்கிற வேலையை பார்க்கல. அது எத்தனை விரைவு மேய்க்கணும் மேய்ச்சி போட்டு அது எப்போ புரியுது அப்போ வந்தால் போதும். அண்டம்னா மேலேயம்மா, பிண்டம்னா இந்த உடம்பாம்மா. இது எவனுக்குமே தெரியாது வேறு, இவனுக்கு கண்டுபிடிச்சி விளையாட்டி. இங்கே சொல்கிற ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவாத்மாங்கிறது அக்னிங்க. அக்னி மேலே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அக்னி மேலே போய் நிறையும் போது அது பரமாத்மாவாக மாறுது. பேரப்பா பெருகி நின்ற ஜடத்துக்குள்ளே பாருங்கள், பரமாத்மாவை பேரப்பா பெருகி நின்ற ஜடத்துக்குள்ளே பிளமான நின்று திருவிளையாட்டாடி காரப்பா ஆகாயம் சாட்சியாக கருணையுடன் நின்றதடா கருவாய்ப்பாறை. கருணையுடன் நின்றதடா கருவாய்ப்பாறை அப்படிங்கிற. அதாவது இது அக்னியும் வாசியும் அக்னியும் வாயுவும் ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு முழுவதும் நிறையுது. உடம்பு முழுவதும் பெருகி நின்ற ஜடத்துக்குள்ளே இது பெருகி நின்று இந்த உடம்புக்குள்ளே பலமாக நின்று திருவிளையாட்டாடி. திருவிளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துடிப்பு, மூச்சு காற்று இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பண்ணுறது கூட விளையாட்டு தான். ஒவ்வொரு இடத்துலையும் பல்ஸ் வர்றது எல்லாமே திருவிளையாட்டு தான், திருநடனம் தான், எல்லாமே அதுதான். ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. ஒவ்வொரு செல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நடனம் இருக்குது. நீங்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒவ்வொரு செல்லையும் சுற்றிக்கிட்டே இயக்கம் கொடுத்துட்டே இருக்குது. அதான் திருநடனம் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார் திருவிளையாட்டுங்கிறார். அப்போ இது எல்லாமே உடம்பு ஃபுல்லாக இந்த அக்னியும் வாயுவும் தான். இன்னும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு கரு உருவாகும் போதே பார்த்தீங்கன்னா அந்த விந்து சக்தி அக்னியே உள்ளே போகும். அக்னி ரூபம் தான் விந்து சக்தி பார்த்தீங்கன்னா அது போய் கருமுட்டைக்குள்ளே போய் ஒரு அணு உள்ளே போகுங்க. போனோடனே வாயுவும் கூடும். வாயு கூடனோடனே பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் ஆரம்பிக்கும். செல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லாக போகிற கரு பார்த்தீங்கன்னா அடுத்தது 2, 4, 8 இப்படி டிவைட் ஆரம்பிக்கும். அப்போ அது டிவைட் ஆகிட்டு அந்த மூளையாகி இந்த உடம்பு உருவாகும். செல்லு டிவைட் செல் டிவிஷன் அப்படிம்பாங்க. அப்போ அக்னியுடன் வாயுவை கூடிம்பாங்க. சித்தர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கரு டெவலப் ஆகுது அப்படிம்பாங்க. ஒரு உள்ள கருமுட்டைகள் போனோன்னே அக்னியாக போகுது, போனோன்னே வாயு கூடி அப்படிம்பாங்க. வாயு தான் பார்த்தீங்கன்னா உயிர் சக்தி மாதிரி உங்களுக்கு அதை ஆரம்பிக்க வச்சு. அதாவது இந்த குரோத்தை அந்த கருவுடைய ஆரம்பத்தை வளர்றதுக்குண்டான ஆரம்பத்தை ஆரம்பித்து வைக்கிறது வாயு தான். அந்த வாயு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் செல் டிவிஷனே நடக்கும். இது சித்தர்களுடைய இது சயின்ஸு. உங்களுக்கு இங்கிலீஷ்கார சயின்ஸ் எப்படின்னு தெரியல, ஆனால் இதுதான் சயின்ஸு சித்தர்கள் சொல்கிறது. அந்த அக்னி கூட வாயு சேரும்போது இந்த கரு டெவலப் ஆக ஆரம்பிச்சு. அதுதான் அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை நிற்கிறது பார்த்தீங்கன்னா அக்னியும் வாயுவும் சேர்ந்து தான் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கருவாய் பாரு அப்படிங்கிறாங்க. அதுதான் முக்கியம், அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குருவான ஓங்கார குறிதான் கேளு, ஓங்காரம் பிரதானம்தான் கருவான ஆதார மூலபீடம். அதாவது குருவான ஓங்கார குறிதான் கேளுங்கிறது. ஓங்காரங்கிறது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சொல்கிறாரு. ஓங்கார குறிதான் கேளு, அது ஓங்காரம் தான் முக்கியம், அதாவது ரத்தம் தான் முக்கியமானது. ஓங்காரம் பிரதானம் தான், ஓங்காரம் முக்கியம்தான், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. கருவான ஆதார மூலபீடம் தோணவே மூலம் என்ற ஆதாரத்தில். அப்போ கருவான ஆதார மூலபீடம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழ் மூலம் சொல்கிறார், மூலாதார சக்கரத்தை சொல்கிறார். கீழே இருக்கிற மூலாதார சக்கரத்தை சொல்கிறாரு. தோணவே மூலம் என்ற ஆதாரத்தில், இந்த மூலம் என்ற ஆதாரத்தில் தொடங்கி நின்ற ஆவியடா வாசியாச்சுங்க. இங்கே தொடங்கி நின்ற ஆவி, இந்த இடத்துல நின்ற ஆவி, அந்த இடத்துல உருவாகிற ஆவி தான் வாசியாகுது. இதில் வேறு வாசினா என்னென்னு தெரியுமா, வாசினா என்னென்னு தெரியுமா, வாசி அது தெரியுமா, இது தெரியுமான்னு இந்த அறகுறைகளாக பேசுவானுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த வந்துடுவானுங்க, வாட்ஸ்அப்பில் வந்துடுவானுங்க. வாசினா தெரியுமா, வாசினா என்னன்னு தெரியுமா, என்னன்னு தெரியாட்டி நீ தான் சொல்லடா, நீயே ஒரு வீடியோ போட்டு எல்லாம் கேட்டுக்குவாங்கல்ல. வாசினா என்ன பிடிச்சிட்டு பாட்டில் அடைச்சிட்டு காட்டு. அப்படியே ஒரு ஞானத்தில் பிறந்தவங்க இல்லாமல் இங்கே சொல்கிறாருல்ல, தெளிவாக சொல்கிறாருல்ல. வாசி அதாவது துளங்கி நின்ற ஆவியடா வாசியாச்சுங்கிறது. மூலம் என்ற மூலாதாரத்தில் துளங்கி நின்ற ஆவி. அப்போ அந்த நாம வாசி யோகம் பண்ணும்போது அந்த இடத்துல மூச்சு பயிற்சி செய்யும்போது அங்கே ஏற்படுற கேஸு தான் பார்த்தீங்கன்னா வாசி. அப்போ அந்த ஆவி வன்னிங்கிற ஆவி, அதாவது தணல், அந்த தணல் எரியும் போது மேலே வர்ற ஆவி தான் பார்த்தீங்கன்னா வாசி. அந்த தணல் இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா மூலாதாரம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலை எப்படி எரிஞ்சால் மேலே தணல் அடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல்லான இடம் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம். மூலாதாரத்தில் இருக்கிற விஷயம் அதுதான், தணல் தான் இருக்குது. அடுப்பு தணல் மாதிரி அவ்வளவு. அதாவது நான் சொல்கிறேன், கம்மியாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு எரிமலை, ஒரு சூரியனுக்கு நடுவில் இருக்கிற சூரியனுடைய சென்ட்ரல் பார்ட் கோர், அது எவ்வளோ டிகிரின்னு போய் பாருங்கள். அந்த அளவுக்கு ஃபயர் போகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா மூலாதாரம். அப்போ அங்கேருந்து வர்ற ஆவி தான் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மூக்கு வழியே வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. மேலே கீழேருந்து புறப்பட்டு மேலே வருது, மூக்கு வழியே வேஸ்ட்டாக போகுது. அது வேஸ்ட்டாக போகாமல் 8 நாளை கட்டுறதுங்கிறது அதுதான். மேலே நோக்கி நம்ம கட்டுறோம்.
அதை கட்டினா மூக்கில் போகாமல் நம்ம அண்ணாக்கு வழியாக மேலே ஏற்றுறோம். இது மூளைக்கு போகிற பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆவி வாசி பார்த்திங்கன்னா இது மூளைக்கு போகாதனால மூளையோட செயல்பாடு கம்மியாக இருக்குது. அதோட 100% ஆகாமல் கம்மியாக இருக்குது. அதை தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள், அதை பண்ணி ஜெயித்தவங்க சித்தர்கள். 100% மூளையை ஆக்டிவேட் பண்ணவங்க சித்தர்கள். அப்போ 100% மூளை ஆக்டிவேட் ஆகும்போது என்னென்ன பவர் வரும்னு நம்ம கனவுலையும் கூட கண்டது கிடையாது, கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சித்தர்களோட என்னென்ன பவர் இருக்குது, சித்தர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குங்கிறது வந்து சும்மா ஒரு புத்துமதி பார்த்தா அஷ்டமா சித்திகள் பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன லெவலுங்கிறத யாரும் உணர்ந்தவங்க கிடையாது. அதுக்கு பேசிக் தான் இந்த வாசி வந்து நேராக மேலே மூளையில் போய் உங்களுக்கு ஒவ்வொரு செல்லையும் ஆக்டிவேட் பண்ணாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். அது போய் அந்த இடத்துல அது போசாக்கு பண்ணிச்சுன்னா மூளைக்கு தேவையான சக்தியை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியே வேஸ்ட் ஆகாமல், மூக்கு வெளியே வேஸ்ட் ஆகாமல் அங்கே இதை வந்து நம்ம வலிஞ்சு பண்ணக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். இதை வந்து நாம் வந்து வேணும்னே வந்து மூக்கில் விடாமல் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. நாம் அங்கே போகிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், மூக்கில் போகிறது தானாகவே குறைஞ்சிடும். அப்போ அண்ணாத்துக்கு மேலே ஊதவும் கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஊதுறது இதெல்லாம் கிடையாது. ஊதி பார்த்திங்கன்னா புண்ணு வந்தவங்களும் இருக்கிறாங்க, அண்ணாக்களுக்கு புண்ணானவங்களும் இருக்கிறாங்க. ஊதுறதுன்னு அப்படி பிபி ஊதுற மாதிரிலாம் ஊதக்கூடாது. நீங்கள் ரேசகம்னா தானாக வெளியே போகிற மூச்சு வந்து இடத்த திருப்பி போடுறோம், அவ்வளோதான். மடைமாற்றம் பண்ணுறோம். அந்த பக்கம் மூக்கு வழியே போகிறத அண்ணாக்கு வழியே நீங்கள் மனசு எங்கே வைக்கிறீங்களோ, உணர்வு அங்கே போச்சுன்னா தானாகவே வாசி மேலே போகும். நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வாசி போகும். மனசு எங்கே போகுதோ அப்போ அந்த உணர்வை நம்ம பர்ஃபெக்ட் பண்ணுறது இந்த பயிற்சி வாசி யோகம். பார்த்திங்கன்னா உணர்வை பர்ஃபெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக நடக்கும். நீங்கள் எங்கே மனசை வைக்கிறீங்களோ அங்கே வந்து நம்மளுக்கு துடிப்பு தெரியும். உடம்புல எந்த இடத்துல வேணாலும், ஏன்னா எல்லா செல்லையும் துடிப்பு இருந்துகிட்டு இருக்குது, இயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாகும் மனசு. மனசும் உணர்வும் நுணுக்கமாகும்போது பார்த்திங்கன்னா இந்த வாசி அங்கே போயது. அது எந்த மூலையாக இருந்தாலும் உடம்பு அதோட உடம்பு தான். அதனால் அது எங்கே வேணாலும் போகும், நம்ம அதுக்கு ஒத்துழைச்சா போதும். இதனால் வலிஞ்சு பண்ணுறது, இந்த கதி ஓட்டுற கதம் ஓட்டுறன்ட்டு சும்மா மேலேயும் கீழே ஊதுறது, இதெல்லாம் ஒரு ஒன்று வேண்டியது கிடையாது. இல்லை வெட்டி வேலை. நீங்கள் அது உணர்வு மெயின் முக்கியம். அது வாசியோங்கிறது ரொம்ப 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 ஈஸியான வேலை தான். இவங்க சொல்கிற மாதிரி நாயாட்ட மூச்சு விடுறது, கத்துறது, அப்புறம் வாழ்னு மூச்சு விடுறது, இல்லைன்னா பிபி விடுறது, இதெல்லாம் வெட்டி வேலை. இதெல்லாம் அப்படி ஒரு பயிற்சியிலே கிடையாது. இவங்க எல்லாமே வந்து ஊரை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ரொம்ப எளிமையான பயிற்சி. வாசியோங்கிறது அவ்வளோ எளிமையாக இருக்குது. அதனால தான் அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. வாசியோகம் வந்து அவ்வளோ எளிமையானது. எந்த இதுவும் வராது. புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு லேட் ஆகும். அதை புடி வர்றதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணதான் கிடைக்கும். ஆனால் உண்மையிலேயே வாசியோக பயிற்சி வந்து ரொம்ப ஈஸி. உண்மையான பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியானது, எளிமையானது. ஆனால் அதை புரிஞ்சு அவங்க தொடர்ந்து செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா அது பலன் கிடைக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. அதான் ரகசியம். இப்போ பாருங்கள், ஆவி என்ற வாசி ஏறி மூலாதாரத்தில் நின்ற ஆவி வாசி ஏறி பெருகி நின்ற ஆதாரம் கடந்தப்பாளே. பாருங்கள், பெருகி நின்ற ஆதாரம் கடந்தப்பாளே அப்படிங்கிற இந்த ஆதாரங்களை கடந்து 6 ஆதாரங்களை, இந்த 6 ஆதாரங்களை கடந்து அப்பாலே போனவே ரவிமதியும் சுடலில் சென்று. சூப்பராக சொல்ல வருங்க. இந்த இடகளை பிங்களை ரெண்டும் வந்து 2 மூச்சு கீழிருந்து மேலே வேஸ்ட் ஆகிற 2 மூச்சும் பார்த்திங்கன்னா சுடலில் சென்று. சுடல்னா உங்களுக்கு நடுவில், அதாவது பீனியில் நடுவில் சொல்கிறது. அதாவது 2 சேர்ந்து ஒன்றாகி புத்தியுடன் பூரணமாய் தீபம் பாரு அப்படிங்க. இந்த 2 சேர்ந்து போகும்போது பீனியலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பூரணமாய் தீபம் பாரு அப்படிங்கிற. அப்போ தீபம் தெரியுங்கிற, பூரணமையாக முழுமையான தீபம் தெரியும். அப்போ முழுமையான அந்த ஒளி தெரியும். அப்போ இந்த 2 மூச்சு ஒன்றாகும்போது ஒன்றும் வேண்டியதில்லை, சுடுமுனை வழியாக போனால் மட்டும்தான் இந்த 2 மூச்சு ஒன்றாகுங்க. உணர்வு வந்து சுடுமுனைங்கிற நடுநாடி வெளியே போனால் மட்டும்தான் இந்த 2 மூச்சு ஒன்றா போகும். நீங்கள் மூக்கில் எப்படி வேணால் விட்டுக்கலாம், கதம் ஓட்டிக்கலாம். மூச்சு மேலே நீங்கள் அண்ணாக்கு வெளியே எவ்வளோ வேணால் அடிக்கலாம். அப்போ 10 வருஷம் 15 வருஷம் அடித்தவங்களே இப்போ வந்து முறையாக பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒளியே தெரியுது. 10 வருஷம் கதி ஓட்டினவங்கள 10 வருஷம் 8 வருஷம் இருக்கிறவங்கள இருக்கிறாங்க. அப்போ தெரியாது. இது வந்து நீங்கள் சுடுமுனையை பிடிக்காமல் ஒன்றும் வேலையாகாது. அதாவது புருவமதி பாருன்னு கொண்டுருக்காங்க. ஒரு மண்ணும் கிடையாது. நீங்கள் இங்கே கீழே தான் இருக்குது. சுடுமுனை பாதைக்கு ஓப்பன் பார்த்திங்கன்னா இங்கே கீழே மூலாதாரத்தில் முனையில் தான் இருக்குது. அது வழியாக வந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆக அந்த ஒளி தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற அருட்பெருஞ்சோதி தரிசனம் தெரியும். வேறு எதுவும் தெரியாது. வேறு நீங்கள் சும்மா என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. எத்தனை வருஷம் ஆனாலும். ஆனால் அது பட்டவங்களுக்கு தெரியும். 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் பட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும். ஏன் இவ்வளோ என்ன பண்ணி வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து இதுதான் வந்து சூட்சுமம். ரவிமதியும் சுடலில் சென்றால் அந்த பூரண தீபம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு.
பாரப்பா தீபம் என்றால் அறிவின் கண்ணுங்கிறார். தீபம் அந்த ஒளினாவே அறிவோட கண்ணு, மனக்கண்ணுன்னு சொல்றாரு. பக்தி கொண்டு அறிவதனால் பொதுவமேவி. பாருங்க, பக்தி கொண்டுன்னு சொல்றதுனால தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி தான் வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பக்தி கொண்டுனா அந்த எல்லா மேலவர்கள் மேலே மரியாதை கொடுத்து உண்மையாக மனசார பக்தி எப்படி இருக்குமோ, பக்தி இல்லாதவனுக்கு இப்போ இல்லை. பக்தி இல்லை, நம்பிக்கை இல்லை, எனக்கு இதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் சோத்தை மட்டும் தான் பார்ப்பேன், அன்னதானத்தை மட்டுமே திம்பன் இருக்கிறவனுக்கு இங்கே வேலையே கிடையாது. புரிஞ்சுங்களா? பக்தி உண்டு, பெரியவர்கள் மேல் நம்பிக்கை வச்சு மரியாதை கொடுத்து சரணாகதியோடு அறிவதனால் புருவமேவி, அறிவுனால புருவமேவிங்கிறான். அப்போ அறிவின் மூலம் புருவமேவி. அப்போ சாரப்பா கண்டமதில் அங்கென்று ஊனிங்கிறார். சாரப்பா கண்டமதில் அங்கென்று ஊனி, கண்டத்தில் விசுத்தியில் அங்கென்று ஊனி. அங்கென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மந்திரம் கிடையாது, இது ஒரு பயிற்சி சொல்கிறாரு. அங்கென்று கண்டம் ஊனி சதாபோத பூரணமாய் நின்று பார்த்தால், எப்போவுமே பூரணமாய் நின்றுன்னா மேலே அந்த ஒளியை பார்த்தால், நேரப்பா நின்றுலங்கும் ஜோதி போல நித்தியமும் சுத்தமுடன் நினைவாய் பார்த்தால், நின்றுலங்கும் ஜோதி போல. அப்போ நேராக தெரிகிற அந்த ஒளியை எப்போ நித்தியமும் சுத்தமுடன் நினைவாய் பார்த்தால் நித்தியம் எப்பொழுதும் அந்த ஒளியிலே லயிச்சு நின்னோம்னா பாருங்க, நினைவாய் பார்த்தான்னு சொல்கிறார். இந்த இடத்துல இதுவும் முக்கியமான ரகசியம் தான். நினைவாய் பார்த்தால் அப்படின்னா அங்கே அதாவது நம்ம நினைவோடு இருக்கோன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம நினைவு அழிந்து அப்படியே நம்ம ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடாது. நம்ம மறந்துடுறோங்க, அப்படியே நம்ம எங்கேயோ போயிடுறோங்கிறது தப்பான பயிற்சி. புரிஞ்சுங்களா? நம்ம அப்படியே நான் அண்டமுட்டு அண்டந்தாகுமா, நம்ம அந்த குரங்கு, இந்த சினிமா குரங்கு என்ன பண்ணுவோமா, அண்டமுட்டு அண்டந்தாகுமாமா. அங்கே அண்டா விட்டு அண்டா மேலே இங்கேயும் இந்த அண்டா அந்த அண்டா பயங்கரமாக தேவைப்படும். அந்த அளவுக்கு அப்படியே எங்கேயோ போயிடுவானுங்க. இவனுக்கெல்லாம் இவனும் ரோட்டில் சுற்றுற நாய் ஒன்று, அதுவும் கூட ஞானம் அடைஞ்சது. இவனுக்கு அடைய மாட்டானு, இவனுக்கு திருட்டு பசங்க. நாய் உண்மையாக இருக்குது, நாயோட வாழ்க்கை நாயாக வாழ்ந்துட்டு இருக்குது. அதை வாழாட்டுது, பண்ணி சாப்பிடுது, வீட்டை பார்த்துக்குது, உண்மையாக இருக்குது, நன்றியோடு இருக்குது, வீட்டு ஓனருக்காக உண்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதை சொல்கிறேன், நினைவாய் பார்த்தால். நினைவு அழிந்து பார்க்கக்கூடாது, அதாவது நினைவு தப்பக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம நினைவு ஒரு போதையில் இருக்கிற மாதிரி, ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி போகக்கூடாது. அது விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த இடத்துல முழு விழிப்பாக இருக்கணும். நினைவாய் பார்க்கறதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, சின்ன வார்த்தை, நித்தியமும் சுத்தமுடன் நினைவாய் பார்த்தால் அப்படிங்கிறது. அப்போ நாங்கள் இதை படிச்சுட்டே போயிடுவோம். இது ஒரு லைன் தான், எவ்வளோ தெளிவாக சொல்ல நினைவாக பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ நினைவு இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல சும்மா போய் நான் வருஷ கணக்காக நின்றுட்டுருக்கிறேன், 50 வருஷமாக நான் அப்படியே மேலே புருவ மத்தியில் நிற்கிறேன், தலை மேலே உச்சியில் நிற்கிறேன்னா ஒரு யூஸும் கிடையாது. அப்படியே நீ மறந்துடுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் ஞாபகம் இருக்கிறேன்னு சொன்னால் அது குடியாரன்னு அப்படி தான் இருக்கிறான். குடியாரன்னு குடிச்சிட்டானா அவன் பாட்டுக்கு 2-3 நாளுக்கு ஆனாலும் ஒரு குப்பை மேட்டில் கிடந்தா கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ அவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ இதெல்லாம் அவங்க சொல்கிற மெத்தட்ஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும். ஆரப்பா வென்றதாரம், ஆரப்பா வென்றதொரு ஆராதாரம், ஆரப்பா வென்றதொரு ஆராதாரம், ஆரப்பா என்றதொரு ஆராதாரம், ஆறுங்கிற ஆராதாரம் ஆதிசிவ ஜோதிமயம் ஆகும் தானே. அப்போ பாருங்க, இப்படி நின்று பயிற்சியும் நின்று அந்த ஒளியை பார்த்து நினைவோடு பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆதாரம் சிவஜோதி மயமாகும் சொல்லி முடிகிறார் இந்த பாட்டு. பாருங்க, சிவஜோதி மயமாகும், சிவஜோதி மயமாகும் இந்த 6 ஆதாரம். அப்போ இந்த 6 ஆதாரமே ஒளியாக மாறும், ஒளிமயமாக ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியாக நாம் ஒரே வழியாக ஏற்றும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒளியாயிடும். மேலே பூர்ண ஜோதி தெரியும், அந்த ஒளியை நினைவாய்ப்பார், அதுலேயே லைச்செறிந்து இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆதாரமும் ஒளியாக மாறும், சிவஜோதி மயமாகும் அப்படின்னு சொல்லி முடிக்காரு. இன்னும் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த அந்தரங்க தீட்சாதிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுமே பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஒவ்வொரு பேஜ்லேயும் 10-20 முக்கியமான பாயிண்ட்ஸ் ரகசியங்கள் இருக்குது. அடுத்தடுத்து பார்ப்போம். இடையில வெவ்வேறு நூல்களையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். நன்றி. அடுத்த பயிர் பார்ப்போம்.